ஏன்பா எவ்வளவு பெரிய குடும்பத்து பையன் நீ இப்படி தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க பாவிங்க. யாரியா நீ? எதுக்காக இப்படி என்ன கடத்திட்டு வந்து வச்சிருக்க? எதா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசு. அப்பாடா இப்போது உனக்கு அறிவு வந்துச்சே. என் ஆளுங்க உன் ஆபீஸ்ல வந்து கேட்டாங்களே, அப்பயே நீ சொல்லியிருந்தீன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லல்ல. இந்த மாதிரி நானும் உன்னை தூக்கிட்டு வந்து கட்டி போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லல்ல. அதத்தான் இப்ப கேக்குறல்ல, உனக்கு என்ன வேணும் அத தெளிவா சொல்லு ஃபர்ஸ்ட். ஒண்ணும் இல்லப்பா, படூர்ல நீ புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கல்ல, அதுதான் எனக்கு வேணும். நீ அதை எழுதி கொடுத்துட்டா இங்க இருந்து போயிட்டே இருக்கலாம். நானே உன்னை ராஜா மாதிரி வீட்டுல கொண்டு போய் விட்டுருவேன். வாட்? என்னோட சைட்ட உனக்கு எழுதி தரணுமா? நான் எதுக்குடா உனக்கு எழுதி தரணும்? அது என்னோட ப்ராஜெக்ட். அதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு வேல்யூ தெரிஞ்சதுனால தான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கைமாத்தி விட்டுட்டு போயிட்டே இரு. இல்லன்னா அந்த ப்ராஜெக்ட் வேல்யூவை விட பெரிய அமௌண்ட் நீ கொடுக்கிற மாதிரி வரும். ஜாக்கிரதை. இந்த உருட்டல் மிரட்டலாம் நீ வேற யாருக்கிட்டயாவது போய் வச்சுக்கோ. நான்லாம் பயப்படவே மாட்டேன். நான் உன்ன மாதிரி அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற பொறுக்கிங்களுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன்டா. தம்பி தம்பி ரொம்ப அவசரப்படாத. என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியல, அதனாலதான் இப்படி பொசுக்குன்னு பேசுற. ஓஎம்ஆர பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிறது தான் சட்டம். எங்களை மாரி இங்க யாரும் நிலம் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. நீ வாங்கினது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையே ஸ்டார்ட் பண்ணிட்ட. உன்னை சும்மா விட்டா என் தொழிலுக்கே ஆட்டத்தை கொடுத்துரும். அதனால அந்த ப்ராப்பர்ட்டி நீ என்கிட்ட கொடுத்துதான் ஆகணும். சரி, நான் பாத்துக்கிறேன். சரியா? என்ன முடிவு பண்ணிருக்க? கையெழுத்து போட போறியா இல்லையா? யோ, நான் செய்யற இந்த தொழில என் உயிரை விட மதிக்கிறவன். அதை ரொம்ப சின்சியராவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தாம தான் இதை நடத்திக்கிட்டு வரேன். இப்படி எல்லாத்தையுமே நேர்மையா நடத்தணும்னு நினைக்கிறவன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவனுக்கு எழுதி தரவே மாட்டேன்டா. உன்ன மாதிரி வசனம் பேசின பல பேரை இதே கையால துடிக்க துடிக்க கொண்டு போட்டிருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல. கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னேன்னு வையே, எடுத்ததும் ஒன்னும் முடிக்க மாட்டேன். முதல்ல உன் புது பொண்டாட்டியை தூக்குவேன், அப்புறம் உன் அப்பாவை தூக்குவேன், அப்புறம் உன் அம்மாவை தூக்குவேன், அதுக்கப்புறம் உன் தம்பியை சேர்த்து தூக்குவேன். மொத்த குடும்பத்தையும் தூக்குன பிறகுதான் உன்கிட்டயே வருவேன். இதுல எதுவுமே நீ நடக்கூடாது நினைச்சுன்னா இதுல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பு. இல்லையா நான் சொன்னதெல்லாம் அடுத்தடுத்து கண்டிப்பா நடக்கும். பாக்குறியா? யோ, ஏயா இப்படி பேய் மாதிரி மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறீங்க? இப்படி அடிச்சு புடுங்கி சொத்து சேர்த்து என்ன சொத்தை கண்ட? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது தம்பி. அது ஒரு போதை. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். நீ இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 3-4 வருஷம் இருக்குமா? ஆனா நான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்துல எவ்வளவு பேரை நான் பார்த்து வந்திருப்பேன். நீயே யோசிச்சு பாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். 30 வருஷமா நீ இந்த பிசினஸ்ல இருக்கேன்னு சொல்ற, ஆனா கொஞ்சம் கூட எத்திக்ஸே இல்லாம இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்க. டேய், என்னடா நீ பேசுறதையே பேசிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரிலாம் நான் எத்திக்ஸ பாத்துட்டு இருந்தா இந்த கம்பெனியை நான் 30 வருஷமா நடத்திட்டு இருக்க முடியுமா? என்னன்னா இவன் கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? தலையில 4 தட்டு தட்டி கையெழுத்த போறானா போட போறான்? இதுக்கு மேலேயும் நம்ம இங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இதுக்கும் ஒரு தடவை கடைசியா ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரிங் ஆகி அவர் பேசினா ஓகே,
இல்லைன்னா நம்ம போய் தான் ஆகணும். ஏய் இந்த ஃபோன் எல்லாம் எவ்வளோ இருக்கும்? எப்படியும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும்ல? பின்ன இருக்காதா? காஸ்ட்லியான பார்ட்டி காஸ்ட்லியான ஃபோன் தான் வாங்கி வச்சிருப்பான். டேய் என்னடா ஆன் ஆயிடுச்சு? எப்படிடா ஆஃப் பண்ணுறது? டேய் அவன் ஃபோனை எதுக்குடா இப்போ நோண்டிட்டு இருக்கான்? ஒழுங்கா அதை ஆஃப் பண்ணி வை. டேய் ஆஃப் பண்ண தெரிஞ்சு ஆஃப் பண்ண மாட்டேனா? இருடா நீ வேற. நாம இங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே அங்க அவருக்கு ஆபத்தா தான் இருக்கும். அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியணும்னா முதல்ல நாம இங்க இருந்து எப்படியாவது வெளியே போகணும். அதுக்கு என்ன வழின்னே தெரியலையே. இப்ப நாம வெளியே போகணும்னா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பினா மட்டும்தான் முடியும். அது மட்டும்தான் ஒரே வழி. மகா இதுக்கு மேலேயும் யோசிச்சுட்டு இருக்காத, உடனே கிளம்பிடு. அது கூட நான் அந்த வீட்டுல செய்யக்கூடாதா? அப்படி என்னதான் உங்க ரூல்ஸோ எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஏய் ரொம்ப பேசாத. நான் ஒன்னும் உன்னை சமைக்க வேண்டாம்னு சொல்லல, மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம்னு தான் சொல்றேன். மார்க்கெட்டுக்கு போலனா காய்கறி எப்படி அத்தா வாங்க முடியும்? நீ படிச்சவ தானே, இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? கையில போன் இருக்குல்ல, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டனா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க. அந்த அறிவு கூட இல்ல. அத்தை ஆன்லைன்ல வாங்கலாம். இப்ப அவன் கொண்டு வர தக்காளியில ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நீங்க மாத்துவீங்க? அப்புறம் வெண்டைக்காய் பிஞ்சா இல்லாம முத்தின காயா இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க மாத்துவீங்க? காய்கறியை பொறுத்த வரைக்கும் நேர்ல பார்த்துதான் அதை வாங்கணும். அக்காவையும் பேசி மடக்கிட்டாளே, பயங்கரமான பேச்சு திறமை இருக்கு இவளுக்கு. இவ பொழைச்சுப்பா. சரி, உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம். நேரா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு தான் நேரா வரணும். அத விட்டுட்டு நீ வேற எங்கேயாவது போனன்னு தெரிஞ்சதுன்னு வெயி. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அத்தை வேற எங்க நான் போறேன் சொல்லுங்க? நேரா மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஒரு 1/2 hourல வீட்டுக்கு வந்துருவேன். சரி போ. வரேன். அக்கா என்னக்கா இவ்வளவு வேகமா ஓடுறா? ஏக்கா இவகிட்ட நாம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு வச்சுக்கோ, அவளதான் அடங்கவே மாட்டா. இவளை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் சொல்றது கேட்டுதானக்கா? கண்ட்ரோல்ல வைக்கணும்டா. மேடம் பதட்டப்படாதீங்க மேடம், பாஸ்க்கு எதுவும் ஆயிருக்காது, பாத்துக்கலாம் மேடம். இல்ல பெருமாள், விக்ரம் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பணிஞ்சு போற ஆளே கிடையாது. என்ன பிரச்சனை என்னன்னு ஒண்ணுமே புரியல. இப்பதான் கல்யாணம் வேற முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல இவர் ஆளை காணும்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? கல்யாணத்துல வேற கடத்தல் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிருக்கு. மேடம் இதுக்கு ஏன் மேடம் பழசெல்லாம் யோசிச்சு வச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? பாஸ் ரொம்ப விவரமான ஆளு. எவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷனா இருந்தாலும் டக்குன்னு வெளியே வந்துடுவார் மேடம். அதெல்லாம் ஓகே தான் பெருமாள். இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே நமக்கு. காரிங்க தனியா நிக்கிறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு பெருமாள்.
நாங்க இன்னைக்கு ஹனிமூன் கிளம்புறதா இருந்தோம். அதை கேன்சல் பண்ணிட்டு ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு அவசரமா கிளம்பி போனாரு. அப்படி என்னதான் பிரச்சனை பெருமாள் ஆபீஸ்ல? மேடம் நான் தான் மேடம் போன் பண்ணேன். நமக்கு ஓஎம்ஆர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு மேடம். அங்க போயிட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை நிறுத்தணும் சொல்லி உள்ளூர் ஆளுங்களும் ரவுடிங்களும் சேர்ந்து பிரச்சனை பண்றாங்க மேடம். நம்ம ஆபீஸ்க்குள்ளேயே வந்து சண்டை போட்டாங்க மேடம். அது சொன்ன உடனே தான் பாஸ் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னார் மேடம். அது என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தெரியல மேடம். அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுங்கன்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. பாஸ் கராரா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அது இதுன்னு சின்ன சின்னதா குடைச்சல் கொடுத்தாங்க. அத பத்தி நான் பேசினப்ப இவங்க ஏதோ சும்மா பொலிட்டிக்கல் பவர் ரவுடிங்கெல்லாம் வச்சு மிரட்டுவாங்க, நாம லீகலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம், எதுவா இருந்தாலும் நாம பாத்துக்கலான்னு பாஸ் செம்ம ஸ்ட்ராங்கா சொன்னார் மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய தாதாவோட பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் மேடம். அவனை பார்க்க கூட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் மேடம். பெருமாள் நீங்க சொல்றத பார்த்தா இதான் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. அம்மா இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்? மேடம் அதே ஆளுங்க திரும்ப வந்து பிரச்சனை பண்ணாங்க மேடம். அதனாலதான் பாஸ்க்கு உடனே கால் பண்ணேன். அப்படின்னா கண்டிப்பா அவங்க தான் விக்ரம கடத்திருக்கணும். பெருமாள் நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விக்ரம போய் தேட சொல்லுங்க. ஓகே மேடம். விக்ரம் போனோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கணவரை காணும்னு நீங்க சொல்லித்தான் எனக்கே தெரியுது. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் முறையா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை காப்பாத்துற வழியை பாருங்க. நாங்க அவரை கடத்தவும் இல்ல, கட்டி வைக்கவும் இல்ல. ஐயா ப்ளீஸ் ஐயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லம்மா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல. ஆனா அந்த சைட்டை ஒட்டி நாங்க ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறோம். பக்கத்திலேயே அந்த லேண்ட் இருக்கிறதுனால சேர்த்து வாங்கலான்னு ஒரு ஐடியால தான் நாங்க கேட்டோம். உங்க ஹஸ்பண்ட் முடியாதுன்னு சொன்னதான் அதை விட்டுட்டோமே நாங்க. 20 வருஷமா இந்த தொழில இருக்கேன். இது வரைக்கும் விருப்பம் இல்லாதவங்க கிட்ட அடாவடியா யாருக்கிட்டையும் எந்த சொத்தையும் புடுங்கினது கிடையாது. எப்பவுமே என்னோட பிசினஸ் நேர்மையா தான் இருக்கும். மேடம் நீங்க இங்க உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உடனே போலீஸ்க்கு போங்க. அப்பதானே உங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிக்க முடியும். இல்ல வேண்டாம். சொல்லுங்க. நேர்ல போய் முடிச்சு விட்டுருவோம். சரி அண்ணா நம்ம சேட்டு வந்துறாருண்ணே. வாண்ணே. சேட்டு கூப்பிட்டு வர சொன்னாரா? ஆமாண்ணே. சரி போலாம் போலாம் வா வா. சேட்ஜி நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? வேலை முடிஞ்சதுன்னு நானே டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. வேலை முடிஞ்சிருமா? இன்னும் வேலை முடியல? என்ன பூபதி உன்னை பெரிய வேலைக்காரன் நினைச்சா நீ இப்படி பண்ற? முடியல சேட்டு, அவன் ரொம்ப நீதி நேர்மன்னு வரட்டு பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கான். உசுருக்கே பயப்பட மாட்டேங்கிறான். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? வெயிட் பண்ண உனக்கு தான் டேஞ்சர். அப்புறம் இவனை கடத்தின விஷயம் வெளியே தெரிஞ்ச பிரச்சனை சீரியஸ் ஆயிடும். இப்போவே இவன் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஐயோ என்ன சேட்டு சொல்ற? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறானா? ஷாக் ஆகாதையா, அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுதான். ஆனாலும் நமக்கு ஃபேவரா தான் பண்ணுவான். இப்ப கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன் மேல சந்தேகமா இருக்குன்னு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அப்பாடா நான் கூட பயந்துட்டேன் சேட்டு. அவன் யோசிச்சு கையெழுத்து போடுறதுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுத்திருக்கேன். கையெழுத்து போடலன்னா அவன் கதையை முடிச்சிடறன்னு சொல்லிட்டேன். என்ன 3 மணி நேரம் டைம் கொடுத்தியா? அவ்வளவு டைம் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. அவனோட வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலே உடனே அவன் கிட்ட கையெழுத்து வாங்கி ஆகணும். அப்படின்னா இப்பவே நான் அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம் நீ போனா லேட் ஆகும். நானே வரேன், வா போலாம். சேட்டு உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க இங்கே இருங்க, 5 நிமிஷத்துல டாக்குமெண்டோட வரேன். நான் சொல்றதே நீ கேளு. நீ போ, நான் பின்னாலேயே வரேன். சரி வாங்க. ஏண்டா உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்க? நீ நடனா குழந்தை பிள்ளை மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்க? ஏ பூபதி, என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி கையால சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இந்தா இத வச்சு அவன் மண்டையை செதறி விடு. டேய்
இதோட உன் கதை க்ளோஸ். புது பொண்டாட்டி கூட வாழ கொடுத்து வைக்கலடா உனக்கு. இப்படி அநியாயமா அழுப்பாயசல போறிய. ஏய், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இப்போ கூட ஒண்ணும் குறைஞ்சு போல. ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும், நீ போயிடலாம். இவ்வளவு சின்ன வயசுல நீ சாக வேண்டிய அவசியமே இல்ல. டேய், கொல்றதா இருந்தா கொன்னுட்டு போங்கடா. சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க. லூசாடா நீங்களா? டேய், போடுறா அவனை. டேய், ஒரு நிமிஷம். மகா மேடம், பாஸ்க்கு என்னாச்சு? அவருக்கு ஒன்னும் ஆகல. அவருக்கு ஒன்னும் ஆகல பெருமாள். ஆனா நாங்க கொஞ்சம் லேட்டா போயிருந்தா கூட அவர் உயிரோட பாத்திருக்க முடியாது. தேங்க் காட். நல்ல வேலை மேடம், நீங்க சரியான டைமுக்கு போனீங்க. போலீஸ நம்பிட்டு இருந்தோம், அவ்வளவுதான் போல. நாம போலீஸ் ஸ்டேஷன் போனதே வேஸ்ட் மேடம். அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ணல. அதுவும் இல்லாம என்ன ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி உட்கார வச்சு என்கொயரி பண்றாங்க மேடம். ச்சே, ஏன் தான் அந்த போலீஸ்காரங்களா இப்படி இருக்காங்களோ தெரியல மேடம். அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வாங்குற காசுக்கு வேலை செஞ்சுதானே ஆகணும். என்ன பாக்குறீங்க? போலீஸும் அவங்க ஆள்தான். அட பாவிகளா! அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன என்னையே அக்யூஸ்ட் மாதிரி மிரட்டி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா, என்னையே மேடம் இங்க வர சொன்னீங்க? பெருமாள், அவரால கார் ஓட்ட முடியாது. அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ரொம்ப டயர்டா வேற இருக்காரு. இப்படியே வீட்டுக்கு போக முடியாது இல்ல. விக்ரம், ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு மகா. வீட்ல எல்லாரும் கேட்டாங்கன்னா நீங்க உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு தேவையில்லாத பயத்தெல்லாம் கொடுக்கும். சரி, ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆமா, நீ எப்படி சமாளிக்க போற? காய்கறி வாங்க போறேன்னு பொய் சொல்லிட்டு தானே வந்த? அதான் விக்ரம், எனக்கு இப்ப எதுவுமே புரியல. இப்ப வீட்டுக்கு போனதுமே அத்தை வச்சு என்ன வாங்குன்னு வாங்க போறாங்க. காய்கறி ஏது விக்ரம்? இது எப்படி நம்ம காருக்கு வந்துச்சு? நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அப்பதான் பெருமாளை விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். தேங்க்யூ விக்ரம். ஆனா இவ்ளோ லேட் ஆனதுக்கு அத்தை கிட்ட இருந்து சரியான மாத்திருக்கு. அதுக்கெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. அத நீ வாங்கிதான் ஆகணும். விக்ரம், என்ன உங்களுக்கு என் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சா? மகா, இங்க பாரு, ஓப்பனா உங்ககிட்ட தெளிவா ஒண்ணு சொல்றேன். நீ நல்லா கேட்டுக்கோ. எனக்கு உன்னோட தைரியம் ரொம்ப பிடிக்கும். உன்னோட புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு, பாசம், மரியாதையும் மாறாம அப்படியே தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே வேற. ஆனா கல்யாணம்னு வரும்போது நீ என்கிட்ட செஞ்சதை எப்போதுமே என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் உன்கிட்ட படிச்சு சொன்னதை கேட்காம நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு செஞ்ச ஒரு பெரிய துரோகமா தான் நான் பார்க்கிறேன். அதனால அந்த கோபம் குறையவோ மாறவோ சான்ஸே இல்லை. மகா, அதனாலெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. நடந்தது நடந்து போச்சு. நீ செஞ்ச தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தான் இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல. 6 மாசம் கழிச்சு நான் மியூச்சுவலா டிவோர்ஸ் கேட்கும்போது சைன் பண்ணிட்டு டீசெண்டா போய்கிட்டே இரு. அப்பதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி லைஃப் லாங்கா நிற்கும். அதை நீ மனசுல வச்சுக்கோ. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இதே மாதிரி நீடிக்கிறதும் முடிஞ்சு போறதும் உன் கையில தான் இருக்கு. மகா, புரியுதுல்ல? புரியுது. சூப்பர். அவ்வளவுதான்.
மகா வாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்பணும்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ ஒவ்வொரு தடவையும் அப்படி பண்ணும்போது எனக்கு பயங்கரமா இரிட்டேட்டிங் ஆகுது. என்னால அதை டாலரேட் பண்ண முடியல. தயவு செஞ்சு இனிமே அப்படி எல்லாம் நடந்துக்காத. நான் சொல்றது புரிஞ்சதா இல்லையா உனக்கு? ஏங்க அதெல்லாம் என்னமோ நானே விருப்பப்பட்டு செய்யற மாதிரி பண்றீங்க. 6 மாசத்துக்கு யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொன்னது நீங்களா இல்ல நானா? நாம நல்லா சந்தோஷமா தான் இருக்கோமா இல்லையான்னு வீட்ல இருக்கவங்களுக்கு வேற எப்படி கன்வே பண்ண முடியும் சொல்லுங்க? அதனாலதான் நானும் வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி இப்படி இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை உங்களுக்கே இப்படி எல்லாம் ஃபீல் ஆகும்போது ஒரு பொண்ணு எனக்கு எவ்வளவு சங்கோஜமா இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் சகிச்சுட்டு தானே நானும் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இருக்குல்ல சங்கூஜமா தானே இருக்கு. அப்ப தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. கொஞ்சம் தள்ளியே இரு. நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க வேலைக்கே இருன்னு. ஆனா வீட்ல இருக்கவங்க அப்படி எல்லாம் விடுவாங்களா? இன்னைக்கு கூட மாமா என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கல்ல, உங்களோட நான் நெருக்கமா இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு அவர் அவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறாரு. உங்க அம்மா என்னடான்னா நாம உண்மையிலேயே நெருக்கமா தான் இருக்கோமா இல்லையான்னு வந்து செக் பண்றதுக்காக நைஸா மேல வந்து பாத்துட்டு போறாங்க. இப்ப கூட உங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்திருக்குமோ என்னமோன்னு எனக்கு சந்தேகமா தாங்க இருக்கு. இதெல்லாம் யாரால வந்தது? நீ ஆரம்பத்துல இருந்தே சும்மா இருந்திருந்தா இந்த மாதிரி யாராவது கேட்டிருப்பாங்களா? ஏங்க என்னங்க நீங்க சும்மா என்னையே குத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லல? இல்ல நீதானே ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கிட்டே உட்கார்ந்துகிட்டு உரசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தது. அதனாலதான் இப்போ அதே மாதிரியே இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நீ சும்மா நார்மலா இருக்கிற மாதிரி இருந்திருந்தனா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. சரி நீங்களே சொல்லுங்க, ஒரு புதுசா கல்யாணமான ஜோடி பெருசா நெருக்கமே இல்லாம வீட்லயே சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா டவுட் வருமா வராதா? இவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையாங்கறத அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா? சும்மா சொல்லுங்களேன். யோசிப்பாங்கதான். அவ்வளவுதான் விக்ரம். அப்படி யாரும் யோசிச்சிட கூடாதுன்னு தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். அதுவும் நீங்க சொன்னதுனால மட்டும்தான் நான் அப்படி செய்யறேனே. ஏய் சும்மா உன் சைடு தப்பே இல்லாத மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காத. நெருக்கமா இருக்க மாதிரி நடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே. ஏதோ இந்த உலகத்துல நாம தான் பெஸ்ட் கப்பிள்ன்ற மாதிரியே சீன் போடுறியே நீ. அதனாலதான் எல்லாருமே அப்படி நம்மள பாக்குறாங்க. சாதாரணமா கல்யாணம் ஆனவங்க கூட 4 செவத்துக்குள்ளதான் அந்நுண்ணியமா இருப்பாங்க. ஸ்வேதா நீ மட்டும் தான் வந்தியா? சரவணன் வரலையா? அவர் வரலனா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதான் நான் மட்டும் வந்துட்டேன். ஆமா சரவணன் எப்படி ஹனிமூனுக்கு வர ஒத்துக்கிட்டாரு? அவர் எங்க நான் ஒத்துக்கிட்டாரு? வீட்ல கல்யாணம் ஆகாத தங்கச்சிய வச்சுக்கிட்டு நம்ம ஹனிமூன் போனா நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த அபிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல, திடீர்னு வந்து நீங்க ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவரே மனசு மாறி போலான்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அபியே வந்து உங்க 2 பேரையும் போயிட்டு வர சொன்னாளா? நிஜமாவா? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கே எனக்கு. என்னாலையும் தான் அதை நம்ப முடியல. ஆனா அவ பேசினதெல்லாம் வச்சு பாக்கும்போது லைட்டா அவ மனசு மாறி இருப்பான்னு தான் தோணுது. உண்மை என்னமோ அது அபிக்குதான் வெளிச்சம். பரவாயில்லையே, அவளே வந்து அப்படி சொல்லிருக்கான்னா கண்டிப்பா அவ மனசு கொஞ்சம் மாறி இருப்பான்னு தான் தோணுது. எப்படியோ அவ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா இருந்தா ஓகேதான். சரி அதை விடுங்க அண்ணியாரே. வீட்ல என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த வீட்ல நானே செஞ்சு சாப்பிட்டு ஒரே செம போரிங் ஆயிடுச்சு. அதான் உங்க கையால சமைச்சத சாப்பிடலான்னு கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயோ நான் எதுவுமே பண்ணி வைக்கலையே. ஐசக்காவும் கோயிலுக்கு போயிட்டா. நானும் இவரு ட்ரெஸ் எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சுட்டு சமைக்கலான்னு அசால்ட்டா இருந்துட்டேன். நீங்க வரீங்கன்னு சொல்லிருந்தா நான் முன்னாடி ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல. பரவாயில்லம்மா மகா, நீ பொறுமையாவே செய். ஸ்வேதா நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவளுக்கு தெரியாதா என்ன? ஆமா நீ ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க பொறுமையாவே செய்யுங்க. நான் என்ன ஹெல்ப் பண்றேன். அதானே வேணாங்கிறது.
நீங்க தான் என் கையால சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்புறம் நீங்களே ஹெல்ப் பண்ணா அது உங்க கையால சமைச்சதா ஆயிடும்ல. சோ எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஒரு half an hour தாங்க, அதுக்குள்ள ஃபுட் ரெடி ஆயிடும். சரிங்க அண்ணி. சரிப்பா, நான் ரூமுக்கு போறேன். நீ இரு, நான் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். சரியா? சரிண்ணா. என்னம்மா அப்படி பாக்குற? ஏண்டி வந்தியே, அம்மா கிட்ட ஒரு 4 வார்த்தையாவது பேசுனியாடி? என்னமோ அவளை பார்த்த உடனே அப்படி கொலாவுற. அட நீ என்னம்மா அதுக்கு அப்படி கோச்சுக்கிற? நீ அம்மா இல்ல. இங்க கொடுங்க. இந்த மேலாப்ல இருக்கிற தோல் எல்லாம் அப்படி சீவிட்டு அதுக்கப்புறம் தான் சின்ன சின்னதா கியூப் கியூபா கட் பண்ணணும். அவ்வளவுதானே, என்ன பண்றேன், நானே பண்றேன். குடு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? கை பத்திரம், கை பத்திரம். ஓகே. ஸ்லோவா. இப்படிதானே? கரெக்ட் தானே? என்னப்பா உளறிட்டு இருக்க நீ? ஏங்க, நான் உளறலாம் செய்யலங்க, உண்மையத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே நாமளே விலகி இருக்கணும்னு நினைச்சா கூட உங்க அம்மாவும் அப்பாவும் விடவே மாட்டாங்க. மாமா கூட பரவாயில்லங்க, நம்மள நம்பிட்டாரு. ஆனா அத்தைக்கு இன்னும் நம்ம மேல இருக்கிற டவுட் அப்படியே தாங்க இருக்கு. டவுட் இருக்கா? எப்படியும் ஸ்வேதா அன்னிக்கிட்ட அத்தை இத பத்தி எல்லாம் பேசிருப்பாங்க. என்னோட கணிப்பு சரியா இருந்தா இனிமே ஸ்வேதாவும் நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பா பாருங்களேன். ஏய், என்னமாக சொல்ற? அப்படின்னா சிபிஐ ரேஞ்சுக்கு எல்லாரும் நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க போலயே. எக்ஸாக்ட்லி. அவங்க எல்லாரும் நம்புற வரைக்கும் நாம 2 பேரும் வெளியே நடிச்சுதான் ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அதை தீர்த்து வைக்கிறேன்னு நம்ம 2 பேரையுமே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, என்ன கொடுமை இது. ஆமாங்க, இது ரொம்ப கொடுமைதான். இதுக்கு கள்ளக்காதலே பரவாயில்ல போலயே. வாட்? கள்ளக்காதலா? சாரி, ஐ மீன் பொய்யான காதலே பரவாயில்லன்னு சொல்ல வந்து டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்ப பாருங்களேன், இப்ப ஊர் உலகத்தோட பார்வையில நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கூட வீட்டுல இருக்கிறவங்க நம்மள உண்மையா நம்பவே மாட்டேங்கிறாங்கல்ல. இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாதுங்க. சரி சரி, ரொம்ப சலிச்சுக்காத, வேலையை பாரு. எங்க எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? சமைச்சு முடிக்கிற வர நீங்க இங்கதான் இருந்து ஆகணும். ஹலோ, என்ன விளையாடுறியா? என்னோட வேலை காய்கறி கட் பண்றதோட முடிஞ்சு. சமைச்சு முடிச்சிட்டு ரூமுக்கு வரேன்னு கூட சொல்லி பாத்துட்டேன். அதுக்குள்ள அவருக்கு அவசரமே பொறுக்கல. என்ன புள்ள பெத்து வச்சிருக்கீங்களோ, அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். ஐயோ, என்னம்மா பேய் அறிஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்க? நம்ம விக்ரம் அண்ணனா இப்படின்னு உன்னால நம்பவே முடியல. என்னாலயே நம்ப முடியலமா. பாவம், நீ என்ன பண்ணுவ? ஆனா ஒண்ணுமா, நம்ம விக்ரம் அண்ணனா இந்த அளவுக்கு பொண்டாட்டி பைத்தியமா ஆவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. நானும் தாண்டி. ஆமாமா, உங்களுக்கு டேஸ்டா தான் தெரியும். ஏன்னா என் அண்ணன் கையால சாப்பிட்டதாச்சே.
எச்சில் சாப்பாடை சாப்பிடுறது தப்புன்னு கூட தெரியல, நீங்க எல்லாரும் அதுக்கு சிரிக்கிறீங்க வேற. என்னங்க நமக்குள்ள என்னங்க எச்சில் எல்லாம்? இதெல்லாம் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நார்மலா பண்ணிக்கிறது தான். அண்ணா சும்மா நாங்கெல்லாம் இருக்கோம்னு நடிக்காத, ஓகேவா? நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன கைய தொடச்சுக்கோங்க. எதுக்கு இப்ப நீ ஓவர் ஆக்டிங் பண்ற? இங்கதான் யாரும் இல்லல்ல. என்னங்க இப்ப நான் என்னங்க கேட்டுட்டேன்? கை துடைக்க தானே சொன்னேன். ஒன்னும் தேவையில்ல. இங்க பாரு, நெருக்கமா இருக்கிறத காட்டுறேன்னு சொல்லி ரொம்ப என்ன இரிட்டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதாமா. ஒரு அளவுக்கு தான் நானும் பொறுமையா இருக்கேன். என்னாச்சுன்னா ஏன் கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? நோ அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, சும்மாதான். என்னாச்சா நீ? ஏன் இப்படி அண்ணன் டென்ஷனா போறான்? ஆஹா, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன நீ? நான் கேட்டுட்டே இருக்கேன். நீங்க அண்ணன் போனதே வெறிச்சு பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ஆஹா, அது நானும் அவரும் கிச்சன்ல கட்டி புடிச்சுக்கிட்டு நின்னத அத்தை பாத்துட்டாங்கல்ல. அது அவரால ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்ணாரு. அத்தை ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு என்னமோ வருத்தம்லாம் பட்டாரு. இதுல வருத்தப்பட என்ன இருக்கா நீ? கல்யாணம் ஆன சின்ன ஜெருசுங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனா அண்ணா அதுக்காகலாம் பேசிட்டு போன மாதிரி தெரியலையே. இந்த வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. பாத்தியா, இவர் பாட்டுக்கு 6 மாசம் வரைக்கும் நம்ம கணவன் மனைவியா நடிப்போம், யாருக்கும் டவுட் வராம நடந்துக்கும்னு ஈஸியா சொல்லிட்டாரு. எப்படி ஹாயா தூங்குறாரு பாரு. நம்ம தான் எல்லார்கிட்டயும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. லூசு பாஸ், அங்க அவசரப்பட்டு குடும்பம் எல்லாம் செட் ஆகாதுன்னு ஒளறி கொட்டிட்டு இங்க வந்து அப்பாவி மாதிரி தூங்கிட்டு இருக்கியா? நீ சொன்னதெல்லாம் சமாளிக்க இல்லாத பொல்லாத கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். இனிமேலாவது பப்ளிக்ல பேசும்போது கொஞ்சம் உளராம ஜாக்கிரதையா பேசு. ரொம்ப அசந்து தூங்குறாரு போல. தூங்கட்டும். ஏற்கனவே அத்தைக்கும் புலி சித்தப்பாக்கும் தான் நம்ம மேல டவுட் இருந்துச்சு. ஸ்வேதாக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஸ்வேதா நேரடியா வர கேட்டுட்டாங்க. இனிமே அமைதியா இருக்க முடியாது. இவங்களோட ஒட்டுமொத்த வாயையும் அடைக்கணும்னா சிறப்பா ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும்.